ஹலோ சொல்லி ஸ்டீமில் பார்த்தீங்க அப்படின்னா கோடை தள்ளுபடி போயிட்டுருக்கு. நம்ம ஊர் ஜவுளி கடைகள்லாம் ஆடி தள்ளுபடி மாதிரி ஸ்டீமில் வந்து கோடை தள்ளுபடி. ப்ரோ சம்மரே முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து சம்மர் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் தான் மே மாதம், அவனுங்க ஊரில் வந்து ஜூன் ஜூலை தான், செப்டம்பர் வரைக்கும் இருக்குமா. நல்லா பென்டன் கூட 3 மாதத்துக்கு வந்து கிராண்ட் பவுடர் சேர்த்துக்கிட்டு வெக்கேஷன் பெரிய This is going to be the worst vacation ever. ஸோ வந்து பட் 3 மாதத்துலாம் இல்லை, இந்த சேல் வந்து 1 வாரத்துக்கு மட்டும்தான். அதுக்குள்ளே வாங்கிக்கிங்க. உண்மையிலே 2000 வித்துக்கிட்டு இருக்க கேம் எல்லாம் 100 வித்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தவற விடக்கூடாது ஆஃபர்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஸ்டீமில் இப்போ யூபிஐ மூலியமாக பே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்லாம் கார்டு இன்ட்ரெஸ்ட் கார்டு மட்டும் தான். உங்கள்கிட்ட இன்டர்நேஷனல் கார்டு இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ யூபிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன கேம் என்ன ஆஃபரில் வந்திருக்கு, என்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன கேம்ஸ் நான் வாங்க போகிறேன், நீங்களாம் வாங்குங்க அப்படின்றதான் இந்த வீடியோ. ஓகே சோல்ஜர்ஸ், ஓரளவு சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா கலெக்ஷன். பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா பார்த்தீங்க அப்படின்னா PlayStation 3 ஏராவிலேயே ட்ராப்பான ஒரு கேம் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். தப்பாக்குதுண்ணா. இந்த கேம்ஸ் உங்களால் PlayStation 4 விட முடியாது, ஆனால் 5 விட முடியாது, பட் PC விட முடியும். இந்த சீரீஸில் இருக்கிற ஒவ்வொரு கேமுமே 99 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா வார் வித்தின், பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா டூ த்ரோன்ஸ், பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா சன்ஸ் ஆஃப் டைம், பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவோட சாஃப்ட் ரீபூட் கேம், அப்புறம் பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா ஃபர்கடன் சான்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக 99 ரூபாய்க்கு கிடைக்குது. இதில் உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குமோ அந்த கேமை வந்து 99 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இல்லை மொத்தமாக வாங்கணும் அப்படின்னாலும் பண்டல் இருக்குது. பண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா இப்போ ரீசனாக ரிலீஸ் ஆன தி ரோப், பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா தி லாஸ்ட் க்ரௌன் இந்த கேம்ஸும் வரும். பட் இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கேம்ஸ் அப்படின்றதுனால இந்த கேம்ஸோட ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்குது. கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பழைய கேம்ஸை விட அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த 2 கேம்ஸுமே பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் அப்படின்றதுனால இப்போ கேம் ஸ்பெஷலாக பிடிக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கங்க. நான் இன்னும் வாங்கவே இல்லை. நான் PS Plus சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாடி முடிச்சிட்டேன். அடுத்தது தி உல்ஃபன்ஸ்டைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம். கிட்டத்தட்ட கால் ஆஃப் டியூட்டி தி டூம் மாதிரி ஜாலியாக சுட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதையும் தானே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள வேர்ல்டு வார் பேஸ் பண்ண ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியை அழகாக சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த சீரீஸில் எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. குறிப்பாக சொல்லலாம் தி உல்ஃபன்ஸ்டைன் தி ஓல்ட் பிளட் இது பார்த்தீங்கன்னா 141 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் ரீசனாக ரிலீஸ் ஆன உல்ஃபன்ஸ்டைன் யங் பிளட் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 250 தான் கொடுக்குறாங்க. மேலும் உல்ஃபன்ஸ்டைன் 2 நியூ கிளாசிஸ் வெறும் 299 ரூபா, உல்ஃபன்ஸ்டைன் நியூ ஆர்டர் 294 ரூபா. பண்டலாம் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ வந்து பண்டலாம் வாங்கும்போது நமக்கு காசு கம்மியாக தான் கிடைக்கும். அடுத்தது யூபிசாஃப்ட்ல ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸான ஃபார் கிரை சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் கிரை 4 வெறும் 149 ரூபா தான். இல்லை கோல்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னா வெறும் 299 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ண பல விஷயங்கள் இருக்குது. முருகர் கோவில் இருக்குது. நீங்கள் வண்டி ஓட்டு போனீங்க அப்படின்னா ரேடியோக்களில் தமிழ் பாட்டுமே ஒலிக்கும். ஸோ தமிழ் யூசர்ஸ் நிறைய இருக்குது இந்த கேமுக்குள்ளே. கேமோட கிராஃபிக்ஸ்மே பயங்கர பக்காவாக பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஃபேர் கையில் இருக்கிற மாதிரி வில்லன் தான் பயங்கரமாக நல்லா இருப்பா அப்படி. பட் இந்த கேமில் இருக்கிற வில்லன் மட்டும் கேம் முடிக்கும் போது நீ ரொம்ப நல்லவையா அம்மா பாவமையா அப்படின்னா தோண வைக்கும். இதை தெரிஞ்சணும் அப்படின்னா இந்த கேம் கூட கதை போட்டிருக்கேன், வேணா ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு மேலே நான் இதை பற்றி சொல்கிறத விட இதை தனியாக ஒரு கேம் சொல்லி போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஃபார் கிரை 3 பார்த்தீங்க அப்படின்னா 199 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுலேயும் இந்த கேமோட வில்லான வாஸ் பயங்கரம் மாட்டிருப்பாரு. முக்கியமாக இந்த கேமில் சித்ரா வந்து பயங்கர சம்பவம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கேம் விளையாடி தெரிஞ்சுக்கங்க. இதோட டிஎல்சியா வந்து அப்புறம் சேனலா மாற்றப்பட்ட பிளட் டிராகன் பார்த்தீங்க அப்படின்னா 187 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்புறம் இந்த வெனிஷிங் ஆஃப் ஈத்தன் கார்டர் பார்த்தீங்க அப்படின்னா 176 ரூபாய்க்கு கிடைக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த கேமுக்கு தமிழ் மாடு இருக்கு. நீங்க வந்து இந்த கேமை தமிழ்லேயே விளையாட முடியும். அதை பற்றி தெரிஞ்சணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அண்ணன் கடை மார்ஸை வந்து செக் பண்ணி பாருங்க. அங்கே இதை பற்றி டீலாக சொல்லியிருப்பாங்க. கால் ஆஃப் டியூட்டி கேம்ஸ் பிடிக்கும், இந்த வார் கேம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன் அப்படின்னா கால் ஆஃப் டியூட்டி வந்து எப்படி ஆக்டிவேஷனுக்கோ அந்த மாதிரி யூபிசாஃப்ட்டுக்கு இந்த பேட்டில் ஃபீல்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் கேம்ஸுக்கு நிறையவே ஆஃபர்ஸ் இருக்கு. சரியா சொல்லணும்னா பேட்டில் ஃபீல்டு 3 பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எடிஷனு 124 ரூபா தான். அதே மாதிரி பேட்டில் ஃபீல்டு 4மே 124 ரூபா தான். இதே மாதிரி பேட்டில் ஃபீல்டு 5மே 129 ரூபா. பேட்டில் ஃபீல்டு 1 124 ரூபா. கான்ட்ரவர்சிக்கு சின்னவிடமான பேட்டில் ஃபீல்ட் 2042 இது பார்த்தீங்கன்னா 149 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பேட்டில் ஃபீல்ட் ஹார்ட்லைன் அல்டிமேட் எடிஷனே பார்த்தீங்க அப்படின்னா 124 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி வாட்ச் டாக்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 239 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. செகண்ட் பார்ட்டு 249 ரூபா. இதை தாண்டி ஒவ்வொரு டிஎல்சிக்குமே வெறும் 112 ரூபா, 52 ரூபா, 44 ரூபா அப்படின்னு நிறையவே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வாட்ச் டாக்ஸ் 2
2ஓட டிஎல்சிஸுக்கு. இப்படியே நீங்கள் ராக்ஸ்டார் பக்கம் வந்தீங்க அப்படின்னா எடுத்தவொடனே மேக்ஸ் பெயின் ஆரம்பிப்போம். மேக்ஸ் பெயின் 2 வெறும் 163 ரூபாய்க்கு கிடைக்குது. இதே மாதிரி மேக்ஸ் பெயின் 3 329 ரூபாய்க்கு கிடைக்குது. டிப்ரெஷனான ஒரு காப் பற்றின ஒரு கதை. இது மட்டும் ஷூட்டிங் கேம் தான். உங்களுக்கு ஷூட்டிங் கேம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஒரு பக்காவான கேம் இது. ஆக்சுவலி நம்ம லோக்கியான எடுத்த மாஸ்டர் படத்தில் இருந்த ஜேடி கேரக்டரை பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் பெயின் கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணாமல் தான் இருந்திருக்கும். இந்த மேக்ஸ் பெயின் 3 கேம் ஆடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா கேம் சொல்லி போட்டிருக்கேன், அதை வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்தாலே புரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம லோக்கியன் இந்த கேமில் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அப்படின்றது புரியும். இதே சேம் ப்ரைஸ் தான் எல்ஏனாருக்கும் இருக்குது. எல்ஏனார் பார்த்தீங்கன்னா எப்படி மேக்ஸ் பெயின் 100 அதே மாதிரி எல்ஏனாருமே 100 தான். முடிஞ்சா தனியாக ஒரு கதை போட ட்ரை பண்ணுறேன். கதையில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கேம் பற்றி. இதேமாதிரி ராக்ஸ்டாரோட ஸ்கூலில் அடவாடி பண்ணுற பசங்களை பற்றின கதை தான் தி புல்லி கேமோட ஸ்காலர்ஷிப் எடிஷன் பார்த்தீங்கன்னா 274 ரூபாய் கொடுக்குறாங்க. ஜிடிஏ சீரிஸ் பற்றி பேசவே இல்லை. ஜிடிஏ சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ராக்ஸ்டார் கிட்ட இருந்து ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் GTA 4 கம்ப்ளீட் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 299 ரூபாய் கிடைக்குது. டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் தான். இந்த கம்ப்ளீட் எடிஷனில் வெறும் GTA 4 பேஸ் கேம் மட்டும் இல்லாமல் அதோட டிஎல்சி கேம்ஸான லாஸ்ட் அண்ட் டவுனும் பேட் ஆஃப் கேடோனி இந்த 2 கேமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஒரே கம்ப்ளீட் எடிஷனில். இது ஒன்று வேணா போடும், இந்த 3 கேமே ஆட முடியும். ஆக்சுவலி GTA 4 தான் GTA சீரீஸ்லேயே ரொம்ப அண்டர்டான கேமு. சில பேருக்கு பிடிக்காதுன்னு வைங்க, சில பேருக்கு பிடிக்குதுன்னு வைங்க. மற்ற கேம்ஸ் மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச கேம் இது செம்மையாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ரொம்பவே மிக்ஸாக தான் பேசுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸில் இதுவும் ஒன்று. ஏன்னா இதில் ஃபிசிக்ஸ் சூப்பராக இருக்கும், மேலும் கதையுமே ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. இதை தாண்டி ராக்ஸ்டார் சைடில் பார்த்தீங்கன்னா மேன் ஹண்ட் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. இது வந்து பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட பயங்கரமான கேம் இது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 228 ரூபாய்க்கு இருக்குது. இந்த கேமோட கதை கூட போட்டிருப்போம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பயங்கரமான கேம்ஸ் வரி தான் இது. இதை தாண்டி ராக்ஸ்டார் கிட்ட 200 ரூபாய் 300 ரூபாய்க்குலாம் கேம்ஸ் பெருசாக இல்லை. இதை தாண்டி ஒரு முக்கியமான கேம் ஆஃபரில் இருக்குது. அதுதான் GTA ட்ரையாலஜி. ஸ்டீமில் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து GTA Vice City, GTA San Andreas, GTA 3 இந்த 3 கேமே உங்களால் வந்து தனியாக வாங்க முடியாது. டெஃபினிஷன் மட்டும் தான் வாங்க முடியும். அது வந்து பண்டில் தான் வரும். அதோட ப்ரைஸ் வந்து நார்மலாக 3000 ரூபாய் 2000 தான் போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 1088 ரூபாய் போட்டிருக்காங்க. உங்களுக்கு 3 கேமே பிடிக்கும், டெஃபினிட் எடிஷன் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை வந்து மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி GTA 5 என்ஹான்ஸ் எடிஷனே பார்த்தீங்கன்னா 1249 ரூபாய்க்கு இருக்குது. ரெட் ரெடம்ஷன் 1899 ரூபா, அதாவது 1900 ரூபாய். இந்த கேம் நான் PS4 CD செகண்ட் ஹேண்ட்ல கேட்டாலே 3000 ரூபாய் அப்படின்றாங்க. ஹாரர் கேம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவில் வித்தின் 294 ரூபாய்க்கு கிடைக்குது. ஈவில் வித்தின் 2 399 ரூபாய் கிடைக்குது. இந்த 2 கேமே பார்த்தீங்க அப்படின்னா 3rd person ஷூட்டர் தான். ரொம்பவே சைக்காலஜிக்கலாக அந்த கேம் கதை சொல்லியிருப்பாங்க. இந்த கேம் கதை புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டம் அப்படின்னாலுமே கேம் பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கேம்ஸுமே நம்ம வந்து போட்டிருப்போம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவுட்லாஸ் கேம் சீரிஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 172 ரூபாய் கிடைக்குது. செகண்ட் பார்ட்டு 220 ரூபா. ஒரு கொடூரமான வைத்தியகர ஹாஸ்பிட்டலில் மாட்டிக்கிட்ட ஜேர்னலிஸ்ட்டை பேஸ் பண்ண ஒரு கேம் தான் இது. செகண்ட் பார்ட்டில் ஒரு கொடூரமான மத சடங்கு பண்ணுற கிராமத்தில் மாட்டிக்கிட்ட ஒரு தம்பதியில பற்றின கதையாக தான் அந்த கேம் இருந்திருக்கும். ரெண்டுமே கொடூரமான கேம் தான், அதை பார்த்து லடுங்க. ஹாரரில் அடுத்து பார்க்க போகிறது ஆலன் வேக். இது ஒரு ரைட்டரை பற்றின ஒரு கதை. ஒரு ஊரில் வந்து மாட்டிக்கிட்ட ஒரு ரைட்டர் தான் எழுதுகிற கதைகளே நிஜமாக வந்து தன்னை துரத்துற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனலான ஒரு பயங்கரமான கேம் தான் இது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 103 ரூபா கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த இது நல்ல ஆஃபர் தான். இதேமாதிரி இந்த கேமுக்கு கேரக்டர் எடிஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வெறும் 132 ரூபா தான். இல்லை இந்த கேமுக்கு டிஎல்சிலாம் இருக்குது, சேர்த்து பண்டலோட வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா 165 ரூபாய்க்கு மொத்த பண்டலும் சேர்த்து கொடுக்குறாங்க ரெமடி. இதையும் தாண்டி இன்னொரு பண்டல் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் கேம். ரெமடியோட இன்னொரு கேம் தான் கண்ட்ரோல். அந்த கேமும் சேர்த்து பண்டலா 369 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அலிமினேஷனும் இருக்கும். ஆலன் வேக்கோட மொத்த டிஎல்சி எக்ஸ்ட்ரா கன் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அடுத்தது ஆலிஸ் மேட்னஸ் ரிட்டர்ன்ஸ். ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் அப்படின்னு படம் பார்த்துருப்பீங்க. சின்ன வயசுல நீங்க வந்து அதுக்குன்னு கதைலாம் வந்திருக்கும், ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. அதில் ஆலிஸ் இன் வண்டர்லேண்டை பேஸ் பண்ண ஒரு ஹாரர் கேம் தான் இது. நிஜமா அந்த வண்டர்லேண்ட் இருக்கா இல்லை சைக்காலஜிலாம் பாதிக்கப்பட்டிருக்காளா அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாரர் டைப்பில் ஆக்ஷன் அட்வென்ச்சராக கொடுத்துருப்பாங்க இந்த கேம். முடிஞ்ச இந்த கேம் நான் லைவ் போடுறேன், இல்லை கேம்ஸ் போய் ட்ரை பண்ணுறேன். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 119 ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உறங்கும் நாய்கள், அதாவது ஸ்லீப்பிங் டாக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாங்காங் போக்கிரி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே கேம் கதை செமையாக இருக்கும். இவர் வந்து ஒரு ரவுடி கூட தான் இருப்பார். ஆக்சுவலி அப்போ
போக்கிரி, இப்போ பார்த்தீங்கன்னா துரந்தர் அப்படின்னு சொல்லலாம். துரந்தர் மாதிரி வந்து உள்ளே போயிட்டு ரவுடி கேங்குள்ள இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கேமோட கதை நாளே போட்டிருப்பேன், டைமாக செக் பண்ணி பாருங்க. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட் எடிஷனை வெறும் 150 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த 10 ரொம்ப நாள் ஆஃபர் தான் இது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் வேர்ல்ட் கேம். உங்களால் வந்து இந்த ஹாங்காங் டவுனை எங்கெல்லாம் சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபுல்லாக கை சண்டை தான் கொடுத்துருப்பாங்க. ஜாக்கி சான் படம், ஜெட்லி படம்லாம் பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு கை சண்டையிலே வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ண முடியும். பயங்கரமான கேம் இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 100 கேமும் கூட. 150 ரூபா தான், மறக்காமல் வாங்கிங்க. இதோட கட்டக்கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்கல் அண்ட் போன்ஸ். ஸ்கல் அண்ட் போன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யூபிசாஃப்டோட கேமு. இந்த கேம் ரிலீஸ் ஆகும் போது இதுக்கு பெருசாக வரவேற்பும் இல்லை. இந்த கேம் ரிலீஸ் ஆனது சுத்தமாக தெரியவும் இல்லை. பெரிய பெரிய கேமிங் ஈவெண்ட்ஸு, காமிகான் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து யூபிசாஃப்ட் தான் வந்து இந்த கேமை திணிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கேமை வந்து விளையாடுங்க, வாங்க விளையாடி பாருங்கன்ட்டு எல்லா இடத்தையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கேமை தான் யூபிசாஃப்ட், இது வந்து AAA கேம் கிடையாது, இது வந்து 4A கேம், குவாட் ஏ கேம், இது AAA கேமுக்கும் மேலே அப்படின்னு தான் வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. பட் இது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கேம் பெருசாக போகலை. பட் அதனாலே நம்ம இந்த கேமோட ஸ்டாண்டர்ட் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 130 ரூபாய் கொடுக்குறாங்க. 4000 ரூபாய் கேமை வெறும் 130 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல டீல். மறக்காம கேம் வந்து சுமார் தான். பட் அசாசின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக் பிடிக்கும், பைரட்ஸ் கேம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி செக் பண்ணி பாருங்க. 130 ரூபான்றது ஒரு நல்ல டீல் தான். அடுத்து நம்ம அக்காவுடைய லாரா கிராஃப்ட் டோம் ரைடர் கேம் பார்த்தீங்க அப்படின்னா 149 ரூபாய் கொடுக்குறாங்க, அதாவது 150 ரூபாய் கொடுக்குறாங்க. இது நல்ல டீல். இந்த கேம் வந்து எப்பிக்ல ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மேலும் அமேசான்லேயும் வந்து இந்த கேம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கிளைம் பண்ணல, வாடி பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்க. இதே மாதிரி டியூக் எக்ஸ் மேன்கைண்ட் டிவைடட், இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 149 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதே சேம் ப்ரைஸ் தான், 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுவுமே நல்ல கேம், சைஃபான கேம். இது முடியாத கேம் பற்றி தனியாக சொல்கிறேன். அடுத்தது டிராகன் பால் ஜியோட ஜோனோவர்ஸ் 2 வந்து வெறும் 119 ரூபாய்க்கு கிடைக்குது. இதோட டீலக்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 239 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு டிராகன் பால் ஜி கண்ணியாக இருந்தீங்க, எனக்கு வந்து அனிமி பிடிக்கும், அனிமி கேம் பிடிக்கும், வாடி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கேம் வாடி பாருங்க. உண்மையிலே ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து ஆன்லைன் கோஆப்புமே இருக்குது. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனாக கோஆப்பாகவும் ஆட முடியும், பிளேயராகவும் வச்சுக்க முடியும். வச்சு நானே டிராகன் பால் ஜி கண்ணி தான் இந்த கேமை கண்டிப்பாக வாங்க போகிறேன். இதை தாண்டி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தீஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகும் போது ஒரு மிக்ஸ்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு திருவண்ணா பற்றின கதை இது. உண்மையாக கேம் வந்து ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது ரொம்ப மொக்கனா சொல்ல நல்லா தான் இருக்கும். பட் கேம் பிளஸ் சில பேருக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கேம் நான் வந்து அவ்வளோவா விளையாடி பார்க்கல, அதான் அவ்வளோவா தெரியாது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 149 ரூபாய்க்கு, அதாவது 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுவும் நல்ல டீல் தான், மறக்காமல் வந்து வாங்கி விளையாடி பாருங்கள். ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கு பார்த்த கேம்ஸில் வந்து எந்த கேம்ஸ் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, என்ன ப்ரைஸ் இது பண்ண போகிறீங்க, உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்றதெல்லாம் காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உண்மையிலே சம்மர் ஆஃபர் வருஷத்துக்கு தான் வரும். உண்மையிலே பயங்கரமான ஆஃபர் தான், அதை மிஸ் பண்ணுறாதீங்க. இது மட்டும் இல்லாமல் எப்பிக்லையும் ஜிஓஜிலையுமே ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நான் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நான் சொன்ன கேம்ஸ் தான் நீங்கள் வாங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அக்கா கடை எனக்கு கமெண்ட் பண்ணி நான் கமெண்ட் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இப்பயே சொல்லிட்டேன். நிறைய பேர் இந்த PS5 கேம் சிடி கலெக்ஷன்ஸ் அதிலே கூட எதுக்கு இதெல்லாம் இங்கே அந்த கடை இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அக்கா வந்து PS5 கேம் விற்கிது. யாரையா நீங்கள்? அப்புறம் என்னோட ஐடிக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த GTA 6 வந்து எப்படி அக்கா கடையில் வாங்குறது அண்ணன்ட்ட கேட்டு சொல்லுங்க நீன்ட்டு. ஆனால் கோவம் காட்டி சொல்லி கிரீஸ் ஆகுது, வேண்டாம். ஓகே கேம்ஸ் மறக்காம வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்தியாவில் கேம் ஆடுறவங்க மட்டும் இல்லாமல் கேம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் கேம் கம்பெனிஸ் உள்ளே வருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கேம்ஸ் வரும், இங்கேயும் கேமிங்கிறது வளரும். அதனால் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் கேம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஆஃபரில் வந்து மகம் வாங்கி விளையாடி பாருங்க. நிறைய கேம் வாங்க அவசியம் இல்லை, ஒரு கேம் வாங்கினாலும் ஜென்ரலாக வாங்கி விளையாடி பாருங்க. ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.